வணக்கம். இது நிஜக்கண். தேசிய மக்கள் சக்தி தனது தேர்தல் பரப்புரைகளில் பின்வரும் 3 முக்கிய வாக்குறுதிகளை முன்வைத்திருக்கின்றது. முதலாவது, புதிய மாற்றத்திற்கான ஆட்சிக்கு வாக்களியுங்கள். இரண்டாவது, இன மத பேதமின்றி அனைவரும் இளைஞர்களாக வாழ வாக்களியுங்கள். மூன்றாவது, பொருளாதார தன்னிறைவைக்கான வாக்களியுங்கள் என்பவையாகும். மாற்றங்கள் என்பதில் தூய இலங்கை, அழகான நாடு, புன்னகைக்கும் மக்களை கொண்ட நாடாக ஆக்குவது என்பதாகும். இதில் முதலாவதாக நிலைபெறான சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் அழகு. இரண்டாவது, நாடு தழுவிய வகையில் வீண் விரயங்களை தவிர்த்தல். மூன்றாவது, நாடு முழுவதிலும் ஒழுக்க விழுமியங்களை பேணுதல். நாலாவது, பொருளாதார சுபீட்சத்தை அடைதல் ஆகியன உள்ளடங்குகின்றன. மேற்சொன்ன 4ம் தனித்தனியாக பல்வேறு வேலை திட்டங்களை உள்ளடக்கி நீண்ட பட்டியலை கொண்டிருக்குது. இந்த வேலை திட்டங்களை செயல்படுத்த நிதி வளம் தேவை, பல புதிய சட்டங்கள் தேவை, புதிய பொறிமுறைகள் தேவை, வெளிநாட்டு முதலீடுகள் தேவை, மேலும் புதிய அணுகுமுறையும் தேவை. இவை இல்லாமல் மேற்சொன்ன விடயங்கள் செயல் வடிவம் பெற முடியாது. புதிய மாற்றங்கள் என்ற வகையில இன மத பேதமற்ற ஒரு இனம் மற்றொரு இனத்தின் மேல ஆதிக்கம் செலுத்த முடியாத அனைத்து இன மொழி மத கலாச்சார மக்களும் தமது தனித்துவங்களை பாதுகாக்கும் வகையிலான ஆட்சி முறை உருவாக்கப்பட வேண்டும். இன மத பொருளாதார கலாச்சார மேலாதிக்கத்திற்கு அவற்றின் அடிப்படையிலான இன மோதலுக்குமான அடிப்படை காரணிகள் கண்டறியப்பட்டு அவற்றை களைவதன் மூலமே இன சகோதரத்துவம் உருவாக்கவும் அனைவரும் இளைஞர்கள் என்ற சிந்தனையும் ஒன்றுபட்ட செயல்பாடும் உருவாக்க முடியும். இலங்கையின் அரசியல் ஜாப்பை இனமத பேதத்தை உருவாக்கும் அடிப்படை வாதத்தை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அனைவரும் இலங்கையராக சிந்திக்க வேண்டுமாக இருந்தால் மேற்கொண்ட விடயங்களை உள்ளடக்கிய அரசியல் ஜாப்பு மாற்றமின்றி புதிய மாற்றம் சாத்தியமில்லை. மாற்றத்தின் மற்றொரு அம்சம் நாடு தழுவிய வகையில் ஒழுக்க விழுமியங்களை பேணுதல் என்பதாகும். இங்கு ஒழுக்க விழுமியங்கள் என்பதால் எவற்றை கூறுகின்றனர் என்பதில் தெளிவில்லை. எனினும் சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடத்தல், சட்டவிரோத சமூக விரோத தேச விரோத செயல்பாடுகளற்ற நாட்டை கட்டியெழுப்புதல் என பரந்த அளவில் பொருள் கொள்ளலாம். ஒழுக்க விழுமியங்கள் எனும்போது அவை மத கலாச்சார அடிப்படையில் ஒற்றுமைகளையும் வேற்றுமைகளையும் கொண்டவையாகும். எனவே வேறுபட்ட ஒழுக்க விழுமியங்கள் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடுகள் வெளிப்படுத்தப்படவில்லை. எனினும் இவை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டுமாயின் இவ்வேற்றுமைகள் அங்கீகரிக்கப்பட்டு அவை அரசியல் ஜாப்பினூடாக உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும். மாற்றம் என்பதன் இன்னொரு முக்கிய அம்சம் நாட்டை பொருளாதாரத்தில் வங்குரோத்து அடைந்த நாடு என்ற நிலையிலிருந்து சுவீட்சமடைந்த நாடாக மாற்றுதல் என்பதாகும். இது உள்நாட்டு பொருளாதார திட்டங்கள், வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் இவற்றை சாத்தியப்படுத்தவல்ல சர்வதேச உறவுகள் என்பவற்றுடன் மிகுந்த தொடர்புடையவை ஆகும். மேலும் ஆட்சி ஸ்திரமாக இருப்பது மட்டும் போதாது. பொருளாதார முன்னேற்றத்திற்கு அரசியல் ஸ்திரத்தன்மை மிகவும் முக்கியமானதாகும். அரசியல் ஸ்திரத்தன்மை என்பதில் தேசிய மக்கள் சக்தியில் இருக்கின்ற 20க்கும் மேற்பட்ட அரசியல் அமைப்புகளின் கூட்டு வலிமையானதாக இருக்க வேண்டும். இன சமத்துவம், சகோதரத்துவம் நிலவ வேண்டும். பாரம்பரியமாக நாட்டை ஆண்டு வந்த கட்சிகளாலும் மறுதளிக்க முடியாத வகையில் கொள்கைகளும் செயல்பாடுகளும் மக்கள் நலன் சார்ந்ததாக அமைய வேண்டும். இவை அனைத்தும் உள்ளடக்கியதே அரசியல் ஸ்திரத்தன்மையாகும். இதனை என்பிபி ஆட்சி எவ்வாறு அடைய போகின்றது என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். மேற்கண்ட விவரங்களை வெற்றிகரமாக கையாளும் வல்லமை கொண்டதாக தேசிய மக்கள் சக்தி இருக்கின்றதா, புரட்சிகர சக்தியாக இல்லாவிடனும் ஒரு முற்போக்கு ஜனநாயக சக்தியாக தன்னை நிலைநிறுத்துமா என்ற கேள்வி உண்மையான ஜனநாயக காற்றை சுவாசிக்கும் மக்களிடம் தொக்கி நிற்கின்றது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் உள்ளூராட்சி சபைகளின் பங்களிப்பு பாரியதாகும். இந்த நாட்டின் சில மாநகர நகர சபைகள் தவிர்ந்த பெரும்பாலான சபைகள் போதிய வருமானமோ தேவையான ஆளணியோ அத்தியாவசிய வாகனங்களோ ஏனைய உபகரணங்களோ இல்லாத நிலைமையே காணப்படுகின்றது. மேலும் கழிவுகளை தரம் பிரித்து மீண்டும் பயனுள்ள வகையில பயன்படுத்தும் திட்டங்களும் அவற்றை செயல்படுத்துவதற்கான மூலதனமும் தொழில்நுட்பமும் தேவைப்படுகின்றது. இவற்றை நிறைவு செய்ய போதிய வளங்கள் அரசிடம் இருப்பதாக தெரியவில்லை. உள்ளூராட்சி மாகாண சபையின் ஆட்சி எல்லைக்குள் உட்பட்டவை. எனவே மாகாணங்கள் போதிய அளவு நிதி வளங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கான அதிகாரங்கள் வழங்கப்பட்டாலன்றி சுற்றுச்சூழல் பாதுகாப்பானது வெற்றிகரமாக
செயல்படுத்த முடியாது. வீண் விரயங்களை தவிர்த்தல் என்பதில் முதலாவதா உற்பத்தி பொருட்கள், உணவுப் பொருட்களின் விரயம். இரண்டாவதா அரசாங்க நிர்வாக குறைபாடுகளால் ஏற்படும் விரயங்கள். மூன்றாவது இயற்கை மற்றும் மனிதரால் உருவாக்கப்படும் கழிவுகளால் ஏற்படுற விரயங்கள் என்று பல வகைகளில் விரயங்கள் உள்ளடங்குகின்றது. இவற்றை தவிர்ப்பதற்கு பல்வேறு பொருத்தமான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். உணவு உற்பத்தி பொருட்களை பதப்படுத்தி பாதுகாத்து பாவிப்பதற்கான தொழில்சார் கட்டமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். விவசாயத்தை பெறுமதி சேர் தொழில்துறையாக பிரகடனப்படுத்த வேண்டும். நிர்வாக கட்டமைப்புகளையும் செயல்பாடுகளையும் தரம் உயர்த்தப்பட வேண்டும். வேகமான சேவைகளை வழங்கவும் பெறவும் முறைமை ஏற்படுத்தல் அவசியம். அரசாங்கத்தின் நிர்வாக செயல்பாடுகள் அனைத்தும் மக்கள் நலன்களையும் உரிமைகளையும் மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும். நிர்வாகத்தில் சிவப்பு நாடாத்தனங்கள் அகற்றப்பட வேண்டும். இயற்கை அனர்த்தங்கள், குறிப்பாக வெள்ளப்பெருக்குகளை தடுக்கும் வகையில், குடியிருப்புகளில் வெள்ளம் தேங்காத வகையில், அந்த நீரை மக்களின் தேவைகளுக்கு பாதுகாக்கும் வகையில் நீரேந்தும் பகுதிகளை உருவாக்கி தேக்கி வைக்கவும், மேலதிக நீர் மக்களுக்கு பாதிப்பின்றி கடலில் கலக்கவும் இருக்கும் திட்டங்களை செம்மையாக செயல்படுத்துவதோடு இதற்கான புதிய தொழில்நுட்பங்களையும் உருவாக்கி நடைமுறைப்படுத்த வேண்டும். இவற்றிற்கு பல்வேறு துறைகளின் ஒருங்கிணைந்த திட்டமும் தொழில்நுட்ப உதவியும் நிதி அனுசரணையும் இன்றியமையாததாகும். இவற்றிற்கான போதிய வளங்களை உருவாக்கி விரைவாக நடைமுறைப்படுத்த இந்த அரசாங்கத்தால் முடியுமா என்பது கேள்வியாகவே இருக்கின்றது. நாடு தழுவிய ரீதியில் ஒழுக்க விழுமியங்களை பேணுவதற்கு சட்ட ஆட்சி முக்கியமானது ஆகும். சட்ட ஒழுங்கை பேணுவதற்கான அமைப்பு எத்தகைய அதிகாரத்தை தலையிடுமின்றி ஒழுக்கமிக்கதாகவும் மக்கள் நலன் சார்ந்தும் சுயாதீனமாக செயல்படக்கூடிய வகையில் மாற்றியமைக்கப்பட வேண்டும். அந்த அமைப்பு மனித உரிமைகளையும் விழுமியங்களையும் மதிக்கக்கூடியதாக இருக்கவும் வேண்டும். இந்த அமைப்பே நாட்டின் ஸ்திரத்தன்மைக்கு அத்திவாரமாக இருப்பதால இதில் இடம்பெறும் ஊழல்களும் மனித உரிமை மீறல்களும் தடுத்து நிறுத்தப்படுவதோடு அதில் ஈடுபடும் அதிகாரிகள் எத்தகையவராயினும் கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இலங்கையின் அரசியல் யாப்பே இனமத பாகுபாடு கொண்டதாகும். பௌத்த சாசனம் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற வகையில் பௌத்தத்திற்கு அதி உயர் இடமும் ஏனைய மதங்களிலிருந்து விட்டு போகட்டும் என்ற இடமும் வழங்கப்பட்டுள்ளது. பௌத்தத்திற்கான உயர்ந்த இடம் மற்றும் முன்னுரிமை என்பது பௌத்த பிக்குகளுக்கு உயர்ந்த இடம் முன்னுரிமை என்று ஆக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நாட்டில் விரும்பிய இடங்களில் பிக்குகளோ படையினரோ தொல்லியல் திணைக்களமோ தனியாகவோ கூட்டாகவோ பௌத்த விகாரைகளை கட்டியெழுப்ப அதிகாரம் பெற்றவர்களாக செயல்படுகின்றார்கள். ஏனைய மத தலங்களை அழிக்கவும் அவற்றை ஆக்கிரமிக்கவும் அரசியல் அமைப்பின் இப்பிரிவு வாய்ப்பை வழங்குகின்றது. இது போன்ற தமிழ் மொழிக்கான இடமும் சிங்களத்திற்கு சமமாக வழங்கப்படவில்லை. இந்த நாட்டில் சிங்களம் அரச கர்ம மொழியாகும், மேலும் தமிழும் அரச கர்ம மொழியாகும் என்று அரசியல் ஜாப்பில் கூறுகின்றது. எனவே சிங்களமும் தமிழும் அரச கர்ம மொழியாகும் எனும் சமமான இடத்தை வழங்கவில்லை. இதனால பெருமளவிலான நிர்வாக செயல்பாடுகள் தொடர்பாடல் தனி சிங்கள மொழியில் நடைபெறுகின்றன. அதே போன்று சிங்களமும் தமிழும் இந்த நாட்டின் தேசிய மொழிகள் என்பதோடு இந்த நாட்டின் அரச கர்ம மொழிகள் என்பதும் ஜாப்பில் நடைமுறையிலும் ஏற்படுத்தப்பட வேண்டும். இவைகள் ஏற்படுத்தப்பட்டால் மட்டுமே இந்த நாட்டில் ஒழுக்க விழுமியங்கள் என்பதற்கான உண்மையான பொருள் நிலவும் என்பதோடு அவ்வொழுக்க விழுமியங்களை பேணுவதற்கும் பாதுகாப்பதற்குமான சாத்தியங்களும் அமையும். உள்நாட்டில் போதிய முதலீட்டாளர்களோ மூலதனமோ இல்லாத காரணத்தால் வெளிநாட்டு முதலீடுகளை போதிய அளவு உள்ளீர்க்க முடிந்தாலே உற்பத்திகள் அதிகரிக்க முடியும். வெளிநாட்டு முதலீடுகளை உள்ளீர்க்க வேண்டுமாயின் இங்கு அரசியல் ஸ்திரத்தன்மை நிலவ வேண்டும். அரசியல் ஸ்திரத்தன்மை என்பதில் நாட்டின் பல்லிணக்க தன்மையை போற்றி பாதுகாக்கும் அரசியல் யாப்பு அடிப்படையில் சகோதரத்துவம் பேணும் சமூகங்களாக அமைய வேண்டும். வல்லரசுகள போட்டி களமாகவும் அல்லது அவர்களோட அரசியல் மோதல் களமாகவும் நாடு இல்லாதிருத்தல் வேண்டும். ஜனநாயக பண்புகளை போற்றி பாதுகாக்கும் ஆட்சி முறை இருக்கவும் வேண்டும். இப்போதுள்ள சூழ்நிலையில இரண்டு காரணங்களால வெளிநாட்டு முதலீடுகளை பெருமளவில் கவரக்கூடிய நிலையில் நாடு இல்லை. எனவே மேற்குலக நாடுகளோ அல்லது அவர்களது நட்பு சக்திகளோ தமது முதலீட்டாளர்களை இலங்கையில் முதலீடு செய்யும்படி ஊக்குவிக்க போவதில்லை. மேலும் ஜேவிபியின் வளர்ச்சியும் அதன் சீனாவுடனான நெருக்கமும் சர்வதேச அரங்கில் பொருளாதார வளர்ச்சியை நோக்கின வகையில் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுக்கோ அவற்றின் நேச சக்திகளுக்கோ பிடித்தனமானது அல்ல. எனவே இலங்கையை தமது நலன்களுக்கு சாதகமான ஒரு ஆட்சி மாற்றத்தையே அவர்கள் விரும்புகின்றார்கள். ஒருபுறம் இந்த அரசாங்கத்தோடு இணைந்து செயல்படுவதாக ராஜதந்திர ரீதியில் இந்த நாடுகள்
அறிவித்தாலும் அது உண்மையல்ல. எனவே இந்த அரசாங்கம் விரிவாக உள்ளிருக்கக்கூடிய முதலீடு என்பது புலம்பெயர் இலங்கையர்களின் முதலீடுகளே. ஆனால் 3 ஆண்டுகள் கழித்து அரசியல் யாப்பு மாற்றம் நிகழும் என கூறப்படுவதால இப்போதைக்கு புலம்பெயர் தமிழர்களோட முதலீடுகளையும் கவர முடியாது. எனவே பொருளாதார முன்னேற்றத்திற்கான சாத்தியப்பாடுகள் பலவீனமாக உள்ளதோட இன்று வரை புதிய ஆட்சியாளர்கள் முன்னைய ஆட்சியாளர்களின் பாதையிலேயே நடைபோடுகின்றார்கள். பாரம்பரியமாக ஆட்சி கட்டிலை அலங்கரித்து வந்த சிங்கள கட்சிகள் ஜேவிபியின் ஆட்சி நிலைத்திருப்பதை அங்கீகரிப்பது என்பது பல வகையில் அவர்களின் இருப்புக்கும் வளர்ச்சிக்கும் பங்கமானதாகும். எனவே இவ்வாட்சியை தோற்கடிக்க அவர்கள் கூட்டாக செயல்படுவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அவற்றுக்கு மேலாக தேசிய மக்கள் சக்திகள் அதிருப்திகள் தலையெடுக்க ஆரம்பித்து விட்டன. பல்வேறு தொழிற்சங்கங்களை உள்ளடக்கியதாகவே தேசிய மக்கள் சக்தி இருக்கின்றது. தொழிற்சங்கங்களை பெருமறை சம்பள உயர்வு, பதவி உயர்வுகளே, போதிய விடுப்புகள், சங்கத்தின் நற்பெயர் ஆகியவற்றை முன்னெடுத்தே அரசியல்ல தாம இணைத்துக் கொள்குது. அவர்களது இத்தகைய கோரிக்கைகளை திருப்திகரமாக ஆட்சியாளர்கள் கையாள தவறும் பட்சத்தில் அவர்கள் ஆட்சிக்கு எதிராக நடவடிக்கையில் ஈடுபடுவது தவிர்க்க முடியாதாகிவிடும். இந்த வகையில் தேசிய மக்கள் சக்திக்குள்ளும் அதிருப்திகளும் முருகல்களும் தலையெடுக்க ஆரம்பித்து விட்டன. இதனை கையாள்வது ஜேவிபிக்கு எளிதானதல்ல. இறுதியாக இனமோதல் தீர்வு தொடர்பில் ஆட்சியாளர்கள் தெளிவான உறுதியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்த தயங்குவதும், மாகாண சபை மற்றும் அதிகார பகிர்விற்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டு வருவதும், மேலும் இராணுவத்தையும் பௌத்தத்தையும் நிலைப்படுத்தி வருவதும் ஜேவிபியின் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அதிருப்தியை சம்பாதிக்குது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான போதிய வசதிகளை மறுத்து அதிக மற்றும் விரைவான சேவைகளை அவர்களிடமிருந்து ஆளும் கட்சி எதிர்பார்ப்பதால அந்த கட்சியின் சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதிருப்தியில் இருக்கிறதா அறிய முடியுது. எனவே புரட்சியாளர்களாக இல்லாவிட்டாலும் முற்போக்கு ஜனநாயக சக்தியாக தன்னை நிலைநிறுத்திய தேசிய மக்கள் சக்தி போராடி வருவதே வெளிப்படுகின்றது. இந்த நிலையில தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி மலர்ந்து 100 நாட்கள் கடந்துள்ள நிலையில கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் முன்னெடுப்புகளே அதிகம் மேல்நிலை பெற்று வருகின்றது. தற்போதைய ஆட்சியாளர் பெரிய அளவில் சாதிக்கப் போகின்றார்கள் என்பதன் காரணமாகவே வடக்கு கிழக்கில் அவர்களை தமிழ் மக்கள் ஆதரிக்கும் நிலை தோற்றம் பெற்றிருந்தது. ஆனால் புதிய ஆட்சியாளர்களும் நாட்டின் பிரச்சனைகளை தோற்றம் பெற மூல காரணமாக இருக்கும் தமிழ் தேசிய பிரச்சனைக்காக தீர்வை கிடப்பில் போட்டுவிட்டு ஏனைய விடயங்கள்ல தமது கவனத்தை குவித்து வருகின்றார்கள். எனவே தமிழரசு கட்சி மிகவும் சிக்கலுக்குள் சென்று கொண்டிருக்கின்றது என்பதே உண்மை நிலையாகும். தற்போதைய சூழ்நிலையில் நாட்டின் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க நாட்டின் பொருளாதார விடயங்கள் தொடர்பில் போகும் இடமெல்லாம் அதிகம் பேசி வருகின்றார். முன்னைய ஆட்சியாளர்கள் புரிந்த மோசடிகள், வீண்விரயம் தொடர்பில் எவ்வளவோ கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றார். ஆனால் தமிழ் தேசிய பிரச்சனைக்கான தீர்வு தொடர்பில் அவர் அதனையும் கூறாது வருவது கவலை தரும் நிலையாகும். தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு தொடர்பான விடயம் கிடப்பில் தள்ளப்பட்டால் கிளீன் ஸ்ரீலங்கா முயற்சிகள் எவ்வளவு தூரம் வெற்றி பெறும் என்பது கேள்விக்குறியே. இன்னும் நாட்டில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.